இன்றைக்கி நம்ம லீக் கோடில் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா பெர்முட்டேஷன் அண்ட் ஸ்ட்ரிங். இது மீடியம் டைப் ப்ராப்ளம். ஸோ இதை எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சொல்யூஷன் எந்த இதில் இது பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பைத்தானோட பேசிக் தெரிஞ்சால் போதும். நம்ம நான் ரைட் பண்ணுற கோடை ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பெர்முட்டேஷன் இன் ஸ்ட்ரிங்னால் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, S1 அண்ட் S2ன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ட்ரிங்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். எப்போ அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது இஃப் S2 கண்டெய்ன்ஸ் பெர்முட்டேஷன் ஆஃப் S1 அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆர் ஃபால்ஸ் அதர்வைஸ். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா S2 கண்டெய்ன்ஸ் பெர்முட்டேஷன் ஆஃப் S1 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பெர்முட்டேஷன்னா என்னன்னு தெரியணும். ஸோ பெர்முட்டேஷனாக என்னென்னா, ஒரு ஸ்ட்ரிங்கோட பெர்முட்டேஷன் கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, அதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸையும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான் பெர்முட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ 2 கேரக்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஏபியோட பெர்முட்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்ன செய்யணும், அதோட எல்லா கேரக்டரையும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. அதாவது இப்போ உங்கள்கிட்ட ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஆர்டரை மாற்றி எழுதுறது. ஸோ ஏ எங்கே இருக்கோ அங்கே பியும், பி இருக்கிற இடத்துல ஏவும் மாற்றி எழுதுறது. ஸோ அதை தான் என்ன செய்கிறது, ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. ஸோ பி இருக்கிற இடத்துல ஏவும், ஏ இருக்கிற இடத்துல பியும் மாற்றி எழுதுறது. ஸோ எல்லா கேரக்டரையுமே நம்ம அந்த ஸ்ட்ரிங்கில் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. ஸோ இடத்த மாற்றி நம்ம அந்த கேரக்டரை இடத்த மாற்றி வைக்கிறது தான். ஸோ ஏபி இருந்தால் பிஏன்னுன்றது. ஸோ இப்போ 2 ஸ்ட்ரிங்குக்கு இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் 2 கேரக்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு பிஏ மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 3 கேரக்டர். ஸோ இதுக்கு நிறைய அந்த ஸ்ட்ரிங்குக்கு நம்ம பெர்முட்டேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏவை இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ இது பெர்முட்டேஷன் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த எக்ஸாம்பிள், ஸோ ஏ இருக்கிற இடத்துல ஏவே வச்சுக்கிட்டு இந்த 2 கேரக்டரும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதும். அப்போ பிசி என்ன ஆகும், சிபின்னு வரும். ஸோ 2 ஏ முடிச்சாச்சு. வேறு அடுத்த கேரக்டர் என்ன இருக்குது, பி இருக்குது. ஸோ 2 பி போட்டுக்கோங்க. ஸோ பி எடுத்தாச்சு, பி இங்கே எடுத்தாச்சுன்னா மீதி என்ன கேரக்டர் இருக்குது, ஏசி இருக்குது. ஸோ ஏசியை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இந்த ஏசியை மாற்றி எழுதணும், சிஏன்னு. நெக்ஸ்ட்டு ஏ கேரக்டர் முடிச்சாச்சு, பி 2 வாட்டி போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேரக்டருக்கு, சி 2 வாட்டி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ சியில் கேரக்டர் எடுத்துகிட்டா மீதி என்ன கேரக்டர் இருக்குது, ஏபி இருக்குது, அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இதை மாற்றி எழுதணும், பிஏ. ஸோ உங்களுக்கு எத்தனை வந்திருக்கு, 1 2 3 4 5 6 பெர்முட்டேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஏபிசின்ற அந்த ஸ்ட்ரிங்குக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் ஏபிசின்றது ஒன்று, ஏசிபி ஒன்று. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அதோட ஆர்டரை தான் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். பட் அதில் இருக்க ஏன்றது அந்த கேரக்டரை நம்ம சேஞ்ச் பண்ணலை, ஏபிசி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எந்த கேரக்டரும், அதாவது ஏபிசி இல்லாமல் இபிஏ இதெல்லாம் கிடையாது. ஸோ இருக்கிற கேரக்டரை அதை மாற்றி ஆர்டரை மாற்றி எழுதுறது தான் பெர்முட்டேஷன். ஸோ இந்த ஏபிசிக்கு எத்தனை பெர்முட்டேஷன் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு S1க்கு இதை கண்டுபிடிச்சிட்டு அது S2வில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கண்டெய்ன்ஸ்ன்றது என்னென்னா, S2 கண்டெய்ன்ஸ் S1 அப்படின்றது இது S1 அண்ட் S2ன்றது ஸ்ட்ரிங், ஓகேவா. ஸோ S2 கண்டெய்ன்ஸ் S1ன்றது S1ஓட சப்ஸ்ட்ரிங்.
S2ல இருக்குன்னு அர்த்தம். S2 கண்டெய்ன்ஸ்ன்றது கண்டெய்ன்ஸ்க்கு இந்த சைடில் இருக்கிறது வந்து பெரிய ஸ்ட்ரிங். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் இதோட ஒரு சின்ன ஒரு சப்ஸ்ட்ரிங் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ S2 தான் S1ஏ வச்சுருக்கு கண்டெய்ன்ஸ் பண்ணுது. ஸோ இதோட மீனிங் என்னென்னா S1ஓட சப்ஸ்ட்ரிங் S2ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் S1's permutation is the substring of S2. ஸோ S1ஓட நம்ம பெர்முட்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ S2 கண்டெய்ன்ஸ் பெர்முட்டேஷன் ஆஃப் S1னா இங்கே பெர்முட்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல. இப்போ ஏபிசினா இதோட பெர்முட்டேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் S1 வந்து ஏபிசினா பெர்முட்டேஷன் ஆஃப் S1னா இப்போ ஏபிசிக்கான பெர்முட்டேஷன் தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து S2 கண்டெயின் பண்ணுது அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒரு சப்ஸ்ட்ரிங் ஒன் ஆஃப் S1's பெர்முட்டேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதுல ஏதாச்சும் ஒன்று வந்து S2ன்ற இந்த கேரக்டரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். அதாவது S1ல ரெண்டு கேரக்டர் ஏபி இருக்குது. ஸோ இதோட பெர்முட்டேஷன் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஏபின்றது பிஏஎன் வேறு எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, ஆர்டரை வந்து மாற்றி எழுதுறது. ஸோ இதோட பெர்முட்டேஷன் இங்கே இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம், ஏபி இதோட பெர்முட்டேஷன் என்ன கண்டுபிடிச்சோம், ஏபி பிஏ. எய்தர் இதோட ஒன் ஆஃப் S1 permutation is the substring of S2. ஸோ இது வந்து இங்கே வந்து சப்ஸ்ட்ரிங்காக இருக்கணும். சப்ஸ்ட்ரிங்னா என்ன, இதில் வந்து அது மீனிங் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். ஓகேவா, சப்ஸ்ட்ரிங்னா அதாவது ஏபின்றது இங்கேயும் ஏபின்னு இருக்கணும், அப்படி பிஏன்றது இங்கேயும் பிஏன்னு இருக்கணும். ஸோ அதோட கண்டினியூஸாக இந்த இது இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு, இங்கே பிஏ இருக்கா இங்கேயும் பிஏ இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபின்றது இங்கே பிஏன்னு எங்கேயாச்சும் இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா பிஓஏ இருக்குது, பிஏஏன்ற அந்த கேரக்டர் இருக்குது. பட் நம்ம இங்கே என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, சப்ஸ்ட்ரிங் சொல்லியிருக்காங்க. சப்ஸ்ட்ரிங்னா என்ன இருக்கணும், கண்டினியூஸாக அதே கேரக்டர் இருக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ அதுக்கு நடுவில் எந்த கேரக்டரும் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிஏன்னு இல்லை, பிஓஏன்றது வேறு கேரக்டர். ஸோ இது வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே ஏபியும் இல்லை பிஏயும் இல்லை. எய்தர் இது ரெண்டுத்தில் எது ஒன்று இங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்ன ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ S1ன்றது இதுக்கு பெர்முட்டேஷன் கண்டுபிடிக்கணும். இதோட பெர்முட்டேஷன் இங்கே இருக்கான்னு இதோட சப்ஸ்ட்ரிங்கில் இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சின்ன கேரக்டர் இருந்தால் இதோட பெர்முட்டேஷன் எப்படி இருக்கும், ஏபிக்கு ஏபி பிஏ. ஸோ ஏபிசிக்கு பார்த்திங்கன்னா எத்தனை பெர்முட்டேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதா இருக்குது. ஸோ நம்ம பெர்முட்டேஷன் கண்டுபிடிக்கிறதே டைம் ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக சிம்பிள் மெத்தடில் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி இல்லை பிஏ ரெண்டுத்தில் எது இங்கே இருந்தாலும் நம்மளுக்கு என்னது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு எய்தர் இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து இங்கே இருக்கணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வேலை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இங்கே பார்த்திங்கன்னா ஏபி இல்லை பிஏ இது ரெண்டுத்தில் எது அங்கே இருந்தாலும் நம்மளுக்கு என்னது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஏபின் பிஏ. ஸோ இதை வந்து சார்ட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். எப்படி சார்ட்டிங் எப்படின்னா, எய்தர் இதில் ரெண்டுத்தில் எது இருந்தாலும் நம்மளுக்கு என்னது ட்ரூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஏபின், ஆனால் அதோட நம்ம சார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஏபியும் வந்து ஏபி தான் வரும், பிஏவும் ஏபி தான் வரும். ஓகேவா, ஸோ இது வந்து S2 ஸ்ட்ரிங்கில் அதையும் இப்போ அங்கே பிஏ இருந்துச்சுன்னா அதையும் சார்ட் பண்ணிடும். சார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் ஏபி இருக்கும் இங்கேயும் ஏபி இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு எய்தர் இந்த கேரக்டர் இருந்தால் போதும். எய்தர் எப்படி அதோட சப்ஸ்ட்ரிங் இதில் ஏபி, எய்தர் ஏபி இல்லை பிஏ இங்கே இதில் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ சார்ட்டிங் மூலமாக ஒன்று பண்ணலாம்.
இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா ஏபி பிஏல பார்த்தீங்கன்னா ஏ எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, ஒரு டைம்ஸ். பி எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, ஒரு டைம்ஸ். ஸோ இதேமே S2லேயும் ஏபி வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு நம்ம செக் பண்ணி, ஏ எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, பி எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு செக் பண்ணி, இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ அது வந்து கவுண்டர் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறது. இதில் வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் யூஸ் பண்ணி நம்ம எஃபிஷியண்ட்டாக இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளாக இந்த சார்ட்டிங் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோட் போகிறதுக்கு முன்னாடி இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு வாட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி இன்னும் நம்மளுக்கு S1ல் கொடுத்துட்டாங்க. இதோட பெர்முட்டேஷன் வந்து S2ல் இருக்கா, ஏதாச்சும் ஒன் ஆஃப் இட்ஸ் பெர்முட்டேஷன், அதாவது இது இதோட ஸ்ட்ரிங் வந்து சப்ஸ்ட்ரிங் இங்கே இந்த S2ல் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதாவது கண்டினியூஸாக இருக்கிறது. இது நடுவில் வந்து எந்த கேரக்டரும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபினா இதில் ஏபி இருக்கான்னு தான் செக் பண்ணணும், தவிர இதில் வந்து ஏஓபி ஏன்ற கேரக்டர் பின்ற கேரக்டர் இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறதில்ல. ஏபின்றது பக்கத்தில் இதே ஆர்டரில், அதாவது இதே பக்கத்தில் இருந்தால் போதும். ஸோ நம்ம வந்து ஏபி பிஏ கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு ஆர்டர் ப்ராப்ளம் இல்லை, பட் அது கண்டினியூஸாக இருக்கணும். அந்த ஸ்ட்ரிங் ஏபி இருக்கலாம் இல்லை பிஏ இருக்கலாம். ஏன்னா பெர்முட்டேஷன் பண்ணும்போது நம்ம ஆர்டர் எல்லாத்துக்குமே நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே ஆர்டர் ப்ராப்ளம் இல்லாததுனால நம்ம பெர்முட்டேஷன் எல்லா கேரக்டருக்கும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன்னா எய்தர் இங்கே என்ன இருக்கலாம், ஏபி இருக்கலாம் இல்லை பிஏ இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஏபி இருந்தாலும் ஓகே, பிஏ இருந்தாலும் ஓகே. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா S1 இருக்கிறதுல கேரக்டரை சார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஏபி இப்போ நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக சார்ட் மட்டும் பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன வரும், ஏபின்னு வரும். ஸோ இங்கே நம்ம எடுக்க போகிறோம் கேரக்டர். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். EID BA S2 DBA OOOன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு கேரக்டராக எடுத்து பார்ப்பேன். அதாவது ரெண்டு கேரக்டராக எடுத்து பார்ப்பேன். ஏன்னா எனக்கு இங்கே ரெண்டு இங்கே என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர் தான் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ரெண்டு கேரக்டராக பார்ப்பேன். EIயும் சார்ட் பண்ணிடுவேன். சார்ட் பண்ணால் EI தான் இருக்கும். ஸோ இதுவும் ஈக்குவலான்னு பார்ப்பேன். சார்ட் பண்ணிவிட்டு இல்லை, நெக்ஸ்ட்டு EI இல்லைன்னொடனே நெக்ஸ்ட்டு என்ன போவேன், அடுத்த கேரக்டருக்கு போவேன். ஐயும் டியும் இருக்கான்னு பார்ப்பேன். இல்லை, நெக்ஸ்ட்டு கேரக்டர் டிபி ஏபியும் இல்லையா, சேமா இல்லை. நெக்ஸ்ட்டு கேரக்டருக்கு போகிறோம். பிஏவை சார்ட் பண்ணுறோம். ஓகே, எல்லாத்தையுமே சார்ட் பண்ணணும். இதை நான் இங்கெல்லாம் சார்ட் பண்ணாமல் இந்த கேரக்டர் வச்சு நான் அப்படியே சொல்லிட்டேன். பிஏவை சார்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஏபி. ஸோ இப்போ ஏபி ஈக்குவல் டு ஏபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஸோ ஈக்குவல் டு வரும்போது நம்மளுக்கு ட்ரூ வந்துடும். ஸோ அப்போ அந்த கேரக்டர் அங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிடும். ஸோ இதமே வந்து இதை எப்படி கோடில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சார்ட்டிங்கில் எப்படி பண்ண போகிறோன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு அரேமே போட்டுக்கிறேன். அப்போ ஈஸியாக ஸ்ட்ரிங்கை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ S2வை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போ S2வில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, EID BAOO. ஸோ அதை இங்கே நான் ரைட் பண்ணுறேன். EID BAOO. ஓகேவா? ஸோ இதை எப்படி இது பண்ணுறேன், இதை அப்படியே நம்ம கோடாக சேஞ்ச் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுப்போம் நல்லா. ஸோ இதை வந்து நான் அரேயில் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து எப்படி இண்டெக்ஸ் வச்சு தான் அக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த அரே ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். ஸோ அரே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே என்ன இருக்கோ, இங்கே என்ன இருக்கோ S2வில் இருக்கோ அதை அப்படியே தான் இங்கே போட்டிருக்கேன். EID BA00 அது ஒரு பாக்ஸில் போட்டு அரே ஃபார்மேட்டில் போட்டிருக்கேன். அரேயோட இண்டெக்ஸ் எப்பவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்போ எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து S1 என்ன இருக்குது, ஏபி தான் இருக்குது. ஸோ ஏபி போட்டுக்கிறேன்.
ஸோ ஏபியை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சார்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஏபி சார்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஏபிஏ தான் இருக்க போகுது. ஓகேவா? இப்போ S2ல் வந்து இந்த 2 ஏபி இருக்கான்னு பார்க்க போகிறேன். ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஏபின்னு சொல்லிவிட்டு இதில் இருக்க கேரக்டர் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்மளோட இது இப்போ இது 2 இப்போ வந்து 2 கேரக்டராக தானே நம்ம செக் பண்ண முடியும். இ கூட ஏபி இருக்கா நம்ம செக் பண்ண முடியாது. இஐ ஸோ இஐயும் இதையும் செக் பண்ணணும். இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இதுவும் சார்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுத்தையுமே சார்ட் பண்ணால் தான் நம்ம அது ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இதையும் சார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி சார்ட் பண்ணியாச்சுன்னா இஐ தான் வரப்போகுது. ஸோ இது கூட நம்ம இதை கம்பேர் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட டார்கெட்டு. ஏபியும் இதுவும் ஈக்குவலாக இல்லைன்னா பார்த்தோம், ஃபால்ஸு ஈக்குவல் இல்லை. அடுத்தது செக் பண்ணணும். இப்போ ஈயை செக் பண்ணியாச்சு. இது கூட வந்து இதுக்கு வரல. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இங்கே செக் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கு போகிறோம். ஐயும் பக்கத்தில் என்ன இருக்குது, டி. இது என்ன செய்யணும், சார்ட் பண்ணணும். டிஐ இது ஈக்குவல் டு ஏபியா இல்லை, ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆகிற வரைக்கும் எல்லா கேரக்டருமே நம்ம வந்து ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா கேரக்டருமே. ஸோ ஐ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போகணும், டிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, பி. ஸோ இதை சார்ட் பண்ணணும். பண்ணிங்கன்னா டி வரும். ஈக்குவல் டு ஏபியா, இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே 3, அதுக்கு கீழே என்ன இருக்குது, பி இருக்குது. பிக்கு பக்கத்தில் இ. ஸோ இதை சார்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், ஏபி ஈக்குவலா, ஸோ ட்ரூ. ஸோ இப்போ நம்மளுக்கு ட்ரூ ஆகிடுச்சு. நம்ம என்ன செய்யணும், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். ஸோ இதை தான் நம்ம என்ன செய்யணும், கோடில் 1 by 1 நம்ம கண்டுபிடிச்சி இந்த ப்ரொசீஜரை பண்ணி, அதாவது ஒரு கேரக்டராக எடுத்து அதோட லென்த்து வந்து இப்போ இங்கே S1ஓட லென்த்து எது இருக்கோ அந்த லென்த்து வரைக்கும் தான் நம்ம எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா 2 கேரக்டராக தான் எடுத்திருப்போம். ஸோ இதோட லென்த்து எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை லென்த் எடுத்து சார்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல்டான்னு பார்க்கணும் நம்மளோட டார்கெட் S1. ஸோ இது எப்படி கோடில் எழுதுறதுன்னு பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து பைத்தானில் கோடு எழுதுவோம். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கட்டும், அதோட ஃபங்க்ஷன் நேம் எது வேணாலும், லீட் கோடில் எந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்கோ அது கீழே நான் இங்கே ரைட் பண்ணுற கோடு இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பெர்முட்டேஷன்னே வச்சுக்கிறேன். S1 and S2 உள்ள அவங்க கொடுக்குறாங்க இன்புட்டாக. ஸோ அதனால் S1 and S2 தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்டார்டிங் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், S1 இருக்கிறத சார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அது கூட தான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து சார்ட் பண்ணணும் S1. ஸோ சார்ட் பண்ணுறதுக்கு இது ஸ்ட்ரிங்கை நம்ம சார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து சார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அது சார்ட் பண்ணும் அதுதானே. ஸோ இதில் வந்து பைத்தானில் பார்த்திங்கன்னா சார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா டைரெக்டாக சார்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரிங்கையோ இல்லை நம்பரையோ எதை நீங்கள் இதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னாவும் அது நம்மளுக்கு அவுட்புட்டில் சார்ட் பண்ணி கொடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே லிஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க 2 3 1 அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு ஒன்று இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட அவுட்புட் என்ன கொடுக்கும் அப்படின்னா அதை சார்ட் பண்ணி நம்பரை வந்து ஆர்டராக சார்ட் பண்ணி, அதாவது 1 2 3ன்னு சொல்லிட்டு சார்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுமாரி நம்ம வந்து அதாவது ஸ்ட்ரிங்கையும் அது சார்ட் பண்ணும். இதுக்குள்ளே வந்து டிஏபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எது ஃபஸ்ட் வரும், ஏ ஃபஸ்ட் வரும், பி அதுக்கப்புறம் டி. ஸோ இதை வந்து இதை சார்ட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும்.
ஸோ இதை ஸ்ட்ரிங்கை நீங்கள் இது உள்ளே அமுச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா ஏ பி டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரும். அதாவது லிஸ்ட்டில் தான் இதை வந்து அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சார்ட்டடுன்றது நீங்கள் சார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் பைத்தானில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஸ்ட்ரிங்கெல்லாம் சார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வந்து சார்ட் பண்ணிடும். இன்னொன்று வந்து லிஸ்ட்டுலாம் இருந்துச்சு அப்படின்னா லிஸ்ட்டுலேயே ஒரு மெத்தட் இருக்குது சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லிஸ்ட்டுக்கான மெத்தட், ஸ்ட்ரிங்குக்கான மெத்தட் கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து இது கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சார்ட்டுன்ற மெத்தடு இது வந்து ஃபங்க்ஷன். ஓகேவா? சார்ட்டடுன்றது ஒரு ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. பட் சார்ட்டுன்றது லிஸ்ட்டோட நேம் வந்து முன்னாடி வந்திருக்கும். ஸோ இப்போ லிஸ்ட்டு வந்து 2 3 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசைன் பண்ணிங்க அப்படின்னா லிஸ்ட்டு டாட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ லிஸ்ட்டுன்னா என்னென்னு தெரிலன்னா பரவாயில்ல. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை சார்ட் பண்ணுறதுக்கு இந்த சார்ட்டர்னு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கேரக்டரில் நம்பரையோ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், சார்ட் பண்ணிக்கலாம். இது அவுட்புட்டை அப்படி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா லிஸ்ட்டாக தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? பட் நம்மளுக்கு வந்து அவுட்புட் எப்படி வரணும், ஸ்ட்ரிங்காக ஏபிடின்னு சொல்லிட்டு இப்படி வரணும். பட் இது லிஸ்ட்டு ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணும், இந்த ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ நம்ம சார்ட் பண்ணிடுவோம். இதுக்குள்ளே என்ன நம்ம பாஸ் பண்ணுறோமோ அது சார்ட் பண்ணி வெளில வந்துடும். பட் நம்மளுக்கு எப்படி ரிட்டர்ன் ஆகுதுன்னா லிஸ்ட்டாக ரிட்டர்ன் ஆகுது. இதை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு என்ன இருக்குன்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதேமே இந்த சார்ட்டடு இப்போ நான் சொல்ல ஒரு மெத்தடு நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து ஸ்டெப் பை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இப்போ வந்து சார்ட்டட் வந்து எதுக்கு பார்த்தோம், சார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு வந்து இதை வந்து கமாலாம் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணணும். அப்படி தானே? இங்கே இருக்க கமாவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரே ஸ்ட்ரிங்காக ஜாயின் பண்ணணும். இந்த லிஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு வந்து ஜாயின்ன்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் லீட் கோட் சால்வ் பண்ணும் போது சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட்டாக இருக்குது, அதை வந்து உங்களுக்கு ஒரே கேரக்டராக ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஜாயினுக்கு. இப்போ ஜாயின், இந்த ஜாயின் மெத்தட் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஜாயின்குள்ளே ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறீங்க. 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து லிஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணுறோம். இதை வந்து ஜாயின்றது ஒரு மெத்தட் சொன்னால், ஸோ டாட் இதுக்கு முன்னாடி சிங்கிள் கோட்ஸில் இப்போ கமா இல்லை டாட் இதுக்குள்ளே எது கொடுத்தீங்களாவோ இல்லை அண்டர் ஸ்கோர் இது இங்கே என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு எப்படி வரும்னா 1 2 _3 இப்படி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது என்ன செய்யும் ஜாயின்றது. ஸோ ஜாயின் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராப்ளமில் ஜாயின் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஜாயின் இல்லாமல் டைரெக்டாக லிஸ்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார்ட்டட் ஏபிடினா இது வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக லிஸ்ட்டாக, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிஏடி எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம சார்ட்டரில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லிஸ்ட்டாக அது சார்ட் பண்ணி கொடுக்கும். ஏபிடி அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து இப்போ S1ல் நீங்கள் கண்டுபிடிக்கிறதையும் அதுமாதிரி S2ல் நீங்கள் சார்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் கண்டுபிடிப்பீங்கல்ல, அந்த ரெண்டு லிஸ்ட்டையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி தான் இப்போ நான் பண்ணுற மெத்தட் வந்து ஏபிடி, இதை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஏபிடி கிடைக்கும் S1. அதுமாதிரி S2ல் இருக்கிறதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஏபிடி கிடைக்கும்.
ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக லிஸ்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாயின் இது பண்ணுங்கள். ஸோ நான் கடைசியாக அவுட்புட்டில் வந்து ஜாயின் மெத்தட் ரிமூவ் பண்ணியும் அவுட்புட் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணும். அதாவது இங்கே நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து அந்த எலமெண்ட்டுக்கு நடுவில், அதாவது இது செப்பரேட்டர். இங்கே நீங்கள் என்ன இந்த ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுத்துருக்கீங்களோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா செப்பரேட்டர் டாட் ஜாயின். இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இட்டரபிள், அதாவது லிஸ்ட்டு, ட்ரிப்பிள், அதேமாரி டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது ஸ்ட்ரிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதுக்குள்ளே கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஜாயின் பண்ணணுன்றது நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ வந்து இங்கே நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்காம, அதாவது ஸ்பேஸ் இங்கே ஒரே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது எப்படி அவுட்புட் வரும் அப்படின்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் வரும். இங்கே இன்பிட்வீன் நீங்கள் என்ன கேரக்டர் என்ன நீங்கள் கொடுக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாரோ இல்லை கமாவோ என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து அது இன்பிட்வீன் அந்த எலமெண்ட்ஸ்க்கு பிட்வீனில் வரும். இதுவே தான் ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிஸ்ட்டில் ஹலோ கமா வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜாயின்குள்ளே இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அது கூட வந்து வரும். இப்போ சப்போஸ் இங்கே நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ ஜாயின்ன்றது அதுக்குள்ளே கொடுக்கறத வந்து ஜாயின் பண்ணும். ஸோ நம்மளுக்கும் அதே கேஸ் தான். இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்க லிஸ்ட்டை வந்து இந்த கமாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்து இதை ஜாயின் பண்ணணும். ஸோ அதை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், இந்த ஜாயின்குள்ளே போகணும். நம்மளுக்கு அது பிட்வீனில் எதுவுமே வேணாம். ஸோ இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும், ஜாயின். இங்கே வந்து ஏபிடின்னு இருக்கா, இது ஏபிடி இங்கே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு என்ன ஸ்பேஸ் கொடுக்கணும், ஸ்பேஸ் கொடுத்தா நம்மளுக்கு ஏபிடின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஜாயின் வந்து ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த சினாரியோ தான் இங்கே வேணும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சார்ட் பண்ண போகிறோம். சார்ட் பண்ணதை ஜாயின் பண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சார்ட் S1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சார்ட் பண்ணுறதுக்கு மெத்தட் என்ன, சார்ட்டடுன்ற மெத்தட். அதுக்குள்ளே எதை சார்ட் பண்ண போகிறோமோ அதை போடணும். S1 இதை சார்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஸ்ட்ரிங்காக வேணும், இப்படி இருக்கிறது இப்படி வேணும். ஸோ இதமே மாற்றுறதுக்கு என்ன இருக்குது, லிஸ்ட்டாக இருக்கிறத சார்ட்டட் வந்து லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணணும். இதேமாரி தனித்தனியாக அந்த கேரக்டரை தனித்தனியாக இந்தமாரி லிஸ்ட்டுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணும். எனக்கு இந்த லிஸ்ட் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிங்காக வேணும். ஏன்னா அப்போ தான் நான் கம்பேர் பண்ண முடியும் அந்த ஸ்ட்ரிங்கும் இந்த ஸ்ட்ரிங்கும் சேமாக இருக்கான்னு. ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஜாயின் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே S1 வேல்யூன்னு போடுறேன். ஸோ இதை வந்து ஜாயினுக்கு நான் ஸ்பேஸ் கொடுத்து ஜாயின் பண்ண போகிறேன். டாட் ஜாயின் எதை ஜாயின் பண்ண போகிறேன், இந்த இதை அதை இங்கே கொடுத்துட்றேன். ஓகேவா, சார்ட் S1 இது வந்து அண்டர்ஸ்கோர். ஸோ வேரியபிள் நேம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் அக்செப்ட். நீங்கள் சாதாரணமாக இதை வேல்யூனே வச்சுக்கோங்க. ஏன் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது சார்ட் S1. ஓகே, ஸோ எப்படி நேம் கொடுக்குறீங்களோ அப்படியே அக்சஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பைத்தானில் வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதாவது நீங்கள் வந்து இந்த ஏவும் டிஃப்ரெண்ட். அதேமாரி நீங்கள் வந்து S1 இங்கே கேபிட்டல் கொடுத்துட்டு ஸ்மாலில் அக்சஸ் பண்ணிங்கன்னா அது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதேவே அக்சஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டெப் முடிச்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு S1. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு கேரக்டராக
ஆட் பண்ணி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். சார்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஒவ்வொரு கேரக்டராக செக் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஃபார் லூப் யூஸ் பண்ணால் நம்ம ஒரு இதுவாக லூப் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டராக எடுக்க முடியும். ஸோ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ரேஞ்ச் யூஸ் பண்ணி ஒரு கேரக்டராக நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ என்னோடய இது வந்து நான் கம்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா, எது வரைக்கும் நான் வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகிட்ருக்கோம், இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ண வரைக்கும் இது ரன் ஆகும். அது இல்லாமல் இப்போது சப்போஸ் நம்மளோட கேரக்டர் வந்து இது வரைக்குமே நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதாவது இது வரைக்கும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். அதாவது இதோட முடிஞ்சிடும், இந்த 6ஓட இண்டெக்ஸோடு முடிஞ்சிடும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் எதுவும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு இங்கேயே நம்மளுக்கு வந்து கம்பேரிசன் முடிஞ்சிடும். பட் ஸோ நம்மளுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் தான் நம்ம வந்து இதை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, இந்த S1ஓட லென்த்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ ஏபின்றது 2 கேரக்டர், அதனால் 2 நம்ம வந்து இது பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி இருந்துச்சுன்னா இந்த 3 கேரக்டர் செக் பண்ணுவோம். அடுத்த இந்த 3 கேரக்டர், அதேமாரி நெக்ஸ்ட் இந்த 3 கேரக்டர், நெக்ஸ்ட்டு இந்த 3 கேரக்டர், அதேமாரி வந்து இதோட முடிஞ்சிடும், இந்த 5ஓட முடிஞ்சிடும். ஏன்னா இந்த 3 இங்கே வரும்போது இங்கே வந்து 2 கேரக்டர் தான் இருக்குது, 2 கேரக்டர் இங்கே கிடையாது, 3 கேரக்டர் வேணும் நம்மளுக்கு. ஸோ இங்கேயோட அது முடிஞ்சிடும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த லூப்போடையே எனக்கு முடிஞ்சிடணும். ஸோ எனக்கு வந்து இதை வந்து எத்தனை டைம்ஸ் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்றதுக்கு என்னென்னா, நம்ம ஸ்லைடிங் விண்டோலேயே பார்த்துருக்கோம், ரைட் மைனஸ் லெஃப்ட் +1 போடுவோம். ஸோ அதேமாரி தான் இதோட லென்த்தை பொறுத்து தான் இருக்குது. அதாவது S1ஓட லென்த்தை பொறுத்து தான் நம்ம வந்து லூப் பண்ண போகிறோம். அதாவது S1ஓட லென்த்து என்ன இருக்கோ, அவங்க என்ன லென்த்து கொடுத்துருக்காங்களோ அதோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட S1ஓட லென்த்து எம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, எம்ஓ இல்லை என், இது எம் வச்சுட்டோம் அப்படின்னா, இதில் அதாவது இது வந்து S1, S2ஓட லென்த்து வந்து என். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி +1 ஆட் பண்ணும்போது எத்தனை வருதோ அத்தனை லூப் பண்ண போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எம்மோட லென்த் என்ன, இதோட லென்த் எத்தனை, 1 2 3 4 5 6 7 8. இதோட லென்த் என்ன, 2. ஸோ 8 - 2 + 1, அதாவது m - 1 n + 1. 8 - 2 என்ன, 6. 6 + 1 என்ன, 7. ஸோ நம்ம எத்தனை இங்கே வந்து எது வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா 6 வரைக்கும் பண்ண போகிறோம். இங்கே ஏன் +1 ஆட் பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. இது கூட இது வந்து சப்ராக்ட் பண்ணும்போது, அதாவது எம்மோட இதையும் என்னோட இதையும் சப்ராக்ட் பண்ணும்போது எத்தனை வருதோ, அதாவது m - 1 என்னது 6, இந்த +1 எப்படி வருதுன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம 6 இட்டரேஷன் வரைக்கும் நம்ம வந்து இதை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த 6லேருந்து என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். இது 2 கேரக்டர் 7க்கு போகாது. ஏன்னா 7ல் வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்கும். இதுக்கப்புறம் எந்த கேரக்டரும் இல்லை, இங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா எனக்கு எத்தனை கேரக்டர் வேணும், 2 கேரக்டர் வேணும். ஸோ இங்கேயே ஸ்டாப் ஆகிடும். இதை கண்டுபிடிக்கிறது வந்து இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசிக்குன்னே நீங்கள் வச்சிங்கன்னா நம்மளுக்கு எத்தனை கேரக்டரோடு அது முடிஞ்சிடும். ஏபிசி இந்த 5ஓடையே முடிஞ்சிருமா, ஏன்னா இங்கேருந்து தான் 3 கேரக்டர் இருக்குது. 6க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் 2 இதை சேர்த்து 2 கேரக்டர் தான் இருக்குது. நம்மளுக்கு எத்தனை கேரக்டர் வேணும், 3 கேரக்டர் வேணும். ஸோ அப்போ 5லேயே முடிஞ்சிடும். ஸோ இப்போ இதோட லென்த்தை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது, இப்போ இதோட லென்த் என்ன, 3. ஏபிசியாக இருக்கும் போது லென்த் 3, இதோட லென்த் 8. 8 - 3 என்னது, 5. ஸோ நம்மளுக்கு 5ஓடையே முடிஞ்சிடுது. ஸோ இங்கே நம்ம ரேஞ்சில் ஆட் பண்ணும்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது m - n போடுவோம், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எதுலேயே முடிஞ்சிடணும், நம்மளுக்கு 6லேயே முடிஞ்சிடும். பட் இங்கே நீங்கள் 6 போட்டிங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து அந்த ரேஞ்சுக்கு முன்னாடியே முடிஞ்சிருமா. இப்போ ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ஆஃப் 6 போட்டிங்கன்னா இதோட அவுட்புட் என்ன,
0 1 2 3 4 5 வரைக்கும் ஒர்க் ஆகும். 6 வராது, ஏன்னா இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால. ஸோ அப்போ நம்ம கேஸில் இப்போ நம்மளுக்கு 6ன்னா இப்போ நம்மளுக்கு 6ன்னு வரும்போது நம்மளுக்கு 5ஓட ஸ்டாப் ஆகிடும். நம்மளுக்கு என்ன வேணும், 6 வரைக்கும் வேணும். அப்போ என்ன செய்யணும், +1 ஆட் பண்ணணும். ஸோ அதனால் +1 இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது வந்து 6ஓடே நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஆனால் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா +1 நம்ம வந்து ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து 6 வரைக்கும் வரும். ஏன்னா 6ன்னு நீங்கள் ரேஞ்சில் கொடுத்தீங்கன்னா இதோட வந்துடும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும் தான் வரும். 6 அதை இன்க்ளூட் பண்ணாது. நீங்கள் இந்த நம்பர் எந்த நம்பர் இங்கே கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் இங்கே இன்க்ளூட் ஆகாது. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், இதுக்கு முன்னாடி நம்பர்லேயே முடிஞ்சிடும். ஸோ நம்ம அதனால் +1 ஆட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இதை அந்த 2 கேரக்டர் எடுக்கணும், அதை சார்ட் பண்ணணும். ஸோ நம்ம இது எப்படி 2 கேரக்டர் முடிவு பண்ணோம், S1ஓட லென்த்தும் இதோட லென்த்தும். ஸோ இப்போ என்னன்றது என்னது, இதோட லென்த்து, S1 அண்ட் S2ஓட லென்த்து. ஸோ இங்கே லென்த்து வந்து கண்டுபிடிக்கவும் எம்ன்னு குறிச்சிப்போம். லென்த் ஆஃப் S1, லென்த் ஆஃப் S2. இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறது இந்த மெத்தட். அதாவது லென்த் ஆஃப் S1 அப்படின்னா S1ல் எத்தனை கேரக்டர் இருக்குது, ஏபின்னு இருக்குது. இது எக்ஸாம்பிளுக்காக சேர்த்தோம், ஏபி இருக்குது. ஸோ 2ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. ஸோ இதில் S2ஓட லென்த் என்ன, 8. ஸோ 8ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இது அரேயில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இதோட லென்த் எதில் இந்த 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 2 லென்த்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், S1ஓட லென்த்து மட்டும் எடுத்து, அதாவது 2 கேரக்டர் மட்டும் எடுக்கணும், இயும் ஐயும் மட்டும் எடுக்கணுமா. நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கோம், ஐயும் டியும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது 2த்தையும் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு டிபி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதை என்ன செய்யணும், எப்படி நம்ம இதை எடுக்கிறது. ஸோ நம்மளுக்கு ஒரு வாட்டியும் இந்த கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு இது என்ன இருக்கும், ரேஞ்ச் பண்ணும்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் இங்கே எத்தனை இருக்கோ அத்தனை வரைக்கும் போகும். இப்போ நம்மளோட கண்டிஷன் படி ரேஞ்ச் வந்து இங்கே 6 இங்கே வரும். m-1 பண்ணால் 6 +1 ஆட் பண்ணால் 7. ஸோ 7 இருக்கும்போது 6 வரைக்கும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 0 எடுத்துக்க போகிறோம். 0th இது பண்ணும்போது 0th பொசிஷனில் இருக்கிறதும் அது பக்கத்தில் இருக்கிறதும் அது வந்து இதோட லென்த்தை பொறுத்து இருக்குது. S1ஓட லென்த்து வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இங்கே 2 இருந்துச்சுன்னா 2 வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்போ நம்ம இதை ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஐலேருந்து, அதாவது இங்கே 0 இருக்கும் ஃபஸ்ட்டு, அந்த பொசிஷன்லேருந்து எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை கேரக்டர் வரைக்கும் எடுக்கணும். ஸோ ஐலேருந்து நம்ம எத்தனை கேரக்டர் வரைக்கும் எடுக்கணும், அதை எதை பேஸ் பண்ணியிருக்கு, S1ஓட லென்த் இருக்குது. அதாவது இங்கே எத்தனை கேரக்டர் இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ லென்த்து இங்கே என்னன்னு சொல்லியிருக்கோம், என்னன்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்ன இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், 0 பொசிஷன்லும் 1 பொசிஷன். அதாவது இங்கே லென்த் என்ன இருக்குது, இதோட லென்த்து 2. ஸோ நம்ம 0லேருந்து இந்த 2 வரைக்கும் நம்ம இது பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன வரும், 0 and 1 வரும். இது வந்து இண்டெக்ஸ் அக்சஸ் பண்ணுறது, ஸ்ட்ரிங் அக்சஸ் பண்ணுறதுக்கு இப்படி தான். ஓகேவா. இது எப்படி அக்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, S2 0 2 அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 0th பொசிஷனில் என்ன இருக்குது அதுலேருந்து, இது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், 0th பொசிஷனில் இருக்கிறதுலேருந்து எண்டிங் இண்டெக்ஸ் என்ன 2. ஸோ இதில் எப்பவுமே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இண்டெக்ஸ் வரைக்கும் தான் வரும், இந்த 2 வரைக்கும் வராது. ஸோ இதுக்கு முன்னாடி 0லேருந்து 0 வந்துடுச்சு, அடுத்தது என்ன இருக்கும் 1 பொசிஷனில் என்ன இருக்கோ அது வரைக்கும் வரும். இந்த 2 வராது, அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் வரும். இது வந்து இண்டெக்ஸிங்னு இருக்கும், இது தனி ஒரு இது. ஸோ நம்ம வந்து இதுலேருந்து நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இது எண்டிங்,
எண்டிங்கில் இதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது, இதோட முன்னாடியே முடிஞ்சிடும். அதாவது 0,1 ஃபார் எக்ஸாம்பிள் 0,3 இருந்துச்சு அப்படின்னா 0 வரும், 1 வரும், 2 வரும். இதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடணும், 3 வரக்கூடாது, இதிலே முடிஞ்சிடணும். ஸோ அதுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், இதில் வந்து S2லேருந்து 0, 2 வந்துடுச்சு. இதில் வந்து நெக்ஸ்ட் என்னது S2ல் இது I வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குது 1. ஸோ 1லேருந்து எத்தனாவது அது பக்கத்தில் இந்த பொசிஷன் மட்டும் வேணும், இது வரக்கூடாது. ஸோ 3 ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு அதுமாரி 2, 4. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லாமே என்னது இண்டெக்ஸு. ஸோ 0, 1, 2. ஸோ நம்ம அதை வந்து 0, 1, 2 தான் இங்கே வரப்போகுது ரேஞ்சில். ஸோ அதனால் நம்ம வந்து ஐயனே வச்சுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. ஸோ இந்த 2ன்றது எப்படி வந்திருக்கு, நம்மளோட லென்த் என்ன n, அதோட லென்த் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு, இந்த லென்த்துலேருந்து ஒன்று ஆட் ஆகிருக்கு, இந்த 2 கூட ஒன்று ஆட் ஆகிருக்கு, அப்படி தானே. ஸோ n கூட 1+1 ஆட் ஆகிருக்கு. இங்கே n கூட என்ன செஞ்சுருக்கு, இங்கே 2 கூட 2 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன, அது 2 ஆட் பண்ணால் 4 வரும். ஸோ n வந்து என்ன வேல்யூ 2. இங்கே தனியாக போடுறேன், இங்கே ரொம்ப கொலாப்ஸிங்காக இருக்குது. ஸோ இங்கே போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ் வந்து 0, 2, 1, 3. இங்கே 1, 3, 2, 4 இப்படி இருக்குது. இதை வச்சு தான் நம்ம அக்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இப்போ 0ன்றது 1ன்றதுலாம் I, ஏன்னா நம்ம வந்து ஐயில் தான் ஒரு இட்ரேஷன் ஒரு இது பண்ணும்போது 0, 1, 2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் 2, 3, 4ன்னு பார்க்கும்போது 2ன்றது என்னது என்னோட வேல்யூ. இந்த எக்ஸாம்பிளில் என்னோட வேல்யூ அதுதான். ஸோ இங்கே வந்து என்னோட வேல்யூ, இங்கே என்ன இருக்குது, என்னோட வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ ஆட் ஆகிருக்கு. அதாவது என்னோட வேல்யூ 2ன்னு இருக்கும்போது இங்கே வந்து n+1 2ஓட என்ன வேல்யூ எனக்கு ஆகிருக்கு. இங்கே வந்து என்னோட வேல்யூ 2 +2 தானே இங்கே 4. ஸோ அதேமாரி என்னோட வேல்யூ 3. இதேமாரி போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும், இங்கே என்ன இண்டெக்ஸ் இருக்கோ அதே தானே இங்கேயும் வருது, இங்கே என்ன இருக்கோ அதே தானே வருது, இதுதானே I. ஸோ அப்போ இங்கே I. இண்டெக்ஸிங்னை வந்து ஸ்ட்ரிங்கை வந்து அக்சஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லை, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், எண்டிங் இண்டெக்ஸ். இதுக்கு முன்னாடியே போய்டும். இதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் 2லேருந்து ஆரம்பிக்கணும், 2, 3. இந்த 4 வராது, 4க்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அப்போ 2ல் இருக்கிற இண்டெக்ஸும் 3ல் இண்டெக்ஸ் இருக்கும். என்ன இண்டெக்ஸ் இருக்கோ 2ல் என்ன இருக்குது DB. ஸோ DB தான் 2 இண்டெக்ஸ், இந்த கோலனுக்கு அப்புறம் 4க்கு அப்புறம் இருக்க வேல்யூ. ஸோ இப்படி தான் இண்டெக்ஸிங் பண்ணுவாங்க ஸ்ட்ரிங் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது எதுலேருந்து நம்ம எடுக்கிறோம், S2ன்ற ஸ்ட்ரிங்லேருந்து தான். ஸோ S2ன்னு போடுங்க. இதை எடுத்தாச்சு. இந்த ஸ்டெப்பில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சார்ட் பண்ண போகிறோம். ஸோ S2ஓட வேல்யூ இது என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு சார்ட் பண்ணும். ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், சார்ட்டட் பண்ணியிருக்கோமா. ஸோ சார்ட் S2 சார்ட்டடுன்ற அந்த ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே அந்த வேல்யூ எதை சார்ட் பண்ண போகிறோமோ அதை அதுக்குள்ளே கொடுத்துடணும். கொடுத்தாச்சா. இப்போ இது சார்ட் ஆகிடுச்சு. சார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணால் தான் அது ஸ்ட்ரிங்காகவே மாறும். ஸோ அதே சேம் ஜாயின், எதை ஜாயின் பண்ண போகிறோம் அந்த இதை அது உள்ளே பாஸ் பண்ணணும். S2 எப்படி ஜாயின் பண்ண போகிறோம், ஸ்பேஸ் விட்டு, அதனால் ஸ்பேஸ் விட்டுருக்கோம், அது ஒரு ஸ்ட்ரிங்காக வந்துடும். இதை வந்து என்ன நேம் வைக்கலாம், S2ஓட ரிசல்ட்டுன்னு வைப்போம். ஓகே. S2ஓட இருக்கிறத சார்ட் பண்ணி S2ஓட ரிசல்ட்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த வேல்யூ சார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் ஸ்ட்ரிங்காக, இங்கே எடுக்கிறோம். அதேமாரி அதை சார்ட் பண்ணியாச்சு. சார்ட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். சார்ட் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். அதை வந்து இதையும் கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூயும் இங்கே வந்து ஆல்ரெடி எங்கே சார்ட் பண்ணி வச்சுருக்கோம், இங்கே சார்ட் பண்ணி ஜாயின் வச்சுருக்கோம்ல, இந்த வேல்யூ நம்ம வந்து செக் பண்ணணும் ஈக்குவலானு. எப்படி செக் பண்ணணும், இஃப் வேல்யூ
ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஈக்குவல் டு இந்த வேல்யூ S2 ரிசல்ட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த கண்டிஷன் எப்போ ட்ரூ ஆகுதோ நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இது ஒவ்வொரு இதுவாக இது செக் பண்ணணும். சப்போஸ் இது எல்லாமே பண்ணி நம்மளுக்கு கண்டிஷனே ட்ரூ ஆகலை அப்படின்னா இந்த ஃபாருக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடணும். கடைசியாக இந்த இந்த ஃபாரில் ஃபுல்லாக, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6னா 6 வரைக்கும் அதை செக் பண்ணிவிட்டு 6 வரைக்கும் செக் பண்ணி ஏபிஏ இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இங்கே எழுதிட்டணும், ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இது ஒவ்வொரு வாட்டியும் இது செக் பண்ணிகிட்டே இருக்கும். ட்ரூன்னு வரும்போது இந்த கண்டிஷன் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்படி எங்கேயுமே அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலை அப்படின்னா கடைசியாக ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதில் வந்து சார்ட்டர்னு ஒரு மெத்தட் பார்த்தோம். அது வந்து அதில் இருக்க லிஸ்ட்டு, அதில் இருக்க நம்பரையோ இல்லை ஸ்ட்ரிங்கையோ சார்ட் பண்ணும். நம்பரை வந்து கரெக்டாக அந்த ஆர்டரில் அசெண்டிங் ஆர்டரோ இல்லை டிசெண்டிங் ஆர்டர்லையோ நம்ம வந்து சார்ட் பண்ணுவோம். அதுமாரி ஸ்ட்ரிங்கை வந்து சார்ட் பண்ணுவோம். ஸோ அதுமாரி சார்ட் பண்ணுறது இது சார்ட்டட் வந்து லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுவோம். அதை ஜாயின் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுக்குறோமோ அதை யூஸ் பண்ணி அதை ஜாயின் பண்ணும். இங்கே நீங்கள் என்ன ஸ்டார் கொடுத்தீங்கன்னா ஸ்டார் கொடுத்து ஜாயின் பண்ணும், டாட் கொடுத்தீங்கன்னா டாட் கொடுத்து ஜாயின் பண்ணும், ஸ்பேஸ்னால் ஸ்பேஸ் இல்லாமல் அதை வந்து ஸ்ட்ரிங்காக அதை சேஞ்ச் பண்ணி வைக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரிங்காக கிடச்சிட்டு அதை வந்து ஒவ்வொரு இதுவாக கேரக்டராக நம்ம வந்து செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு இங்கே இது பண்ணுறோம். ஸோ கடைசியாக அதை வந்து இங்கே வந்து S2ஓட இதை வந்து ஜாயின் பண்ணுறோம். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம், அப்படி இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது வந்து சார்ட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த சொல்யூஷன் அக்செப்ட் பண்ணும். பட் இதோட எஃபிஷியன்ட் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் யூஸ் பண்ணுறது. ஸோ அதை நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் கேஸ்க்குள்ளானது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அதை அப்படியே இது பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது நான் வந்து ஃபால்ஸ் கேஸ்க்கு ஒரு இது எக்ஸாம்பிள் இது பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஃபால்ஸ் கேஸாக இது எப்படின்னு பார்க்கலாம். ஏபின்றது கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து S2ன்றது நம்ம அப்படியே ஒரு இது போட்டுப்போம், ஷார்ட்டாக சீக்கிரம் பார்ப்போம். EIDBOAO இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து இதில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். 0 1 2 3 4 5 6 7. ஓகே, ஏபின்றது தான் S1 கேரக்டர், இது வந்து S2. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், இதை S1-ஐ சார்ட் பண்ணணும், சார்ட்டட். ஸோ S1-ஐ வந்து சார்ட் பண்ணோம் அப்படின்னா ஏபி தான் வரப்போகுது. ஓகே, அதை ஜாயின் பண்ணி ஏபின்னு நான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருக்காங்க, இதை ஜாயின் பண்ணி போட்டாச்சு. இதோட லென்த்து கண்டுபிடிக்கிறேன், M-1. எம்ன்றது என்னன்றது S1ஓட லென்த்து, எம்ன்றது S2ஓட லென்த். S2ஓட லென்த்து வந்து M. ஸோ எம்ன்றது இதோட லென்த் என்ன 8. இதோட 1 2 3 4 அப்படின்னா இது வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் 0. அரேயில் அக்சஸ் பண்ணும்போது அரே ஃபார்மேட்டில் அக்சஸ் பண்ணுவோம் நம்ம அதை இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி, அதனால் அது 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் லென்த்து வந்து 1 2 3 4 தான் நம்ம வந்து ஸ்டார்ட் லென்த்து கண்டுபிடிக்கும். ஸோ லென்த்துன்ற ஃபங்க்ஷன் இது எத்தனை இருக்குதுன்னு நம்ம வந்து எத்தனை கேரக்டர் இருக்குதுன்னு சொல்லணும். 1 2 3 4 5 6 7 8 கேரக்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு M. இதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, 2 கேரக்டர். ஸோ என்னோட வேல்யூ 2. ஸோ இது எத்தனை வாட்டி இது வந்து இதுக்குள்ளே போகும், 8 மைனஸ் 2 + 1, அதாவது 6 + 1 7 வரைக்கும். இது கடைசி வரைக்குமே இதில் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப்புக்குள்ளே போகிறோம். S2 வந்து ஐயோட இது n+i. இதை நான் ஒரு இட்டரேஷனுக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஐயோட வேல்யூ வந்து 0 ஸ்டார்டிங்கில். ஏன்னா ரேஞ்ச் வந்து என்னது, ரேஞ்சுக்குள்ளே இது n+1 இது பண்ணோம் அப்படின்னா 7. ஸோ ஸ்டார்டிங் 0 வரும். ஸோ ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், ஃபார் லூப்பில் ஸ்டார்டிங் 0 வரும். 0ன்னும் போது S2ல்
ஜீரோலேருந்து என்ன கொடுத்துருக்கோம், n + i. என்னோட வேல்யூ என்ன 2 ப்ளஸ் ஐயோட வேல்யூ என்ன 0. ஸோ 0லேருந்து 2 வரைக்கும் அக்சஸ் பண்ணுவோம். 0லேருந்து 2 வரைக்கும் என்ன வரும், 0லேருந்து 2னா 0 1ன்ற இந்த இண்டெக்ஸ். ஸோ 0 1ன்ற இண்டெக்ஸில் என்ன இருக்குது, ei இருக்குது. இதை நெக்ஸ்ட் என்ன செய்யணும், சார்ட் பண்ணணும். சார்ட் பண்ணால் என்ன வரும், e வரும். இதை ஜாயின் பண்ணால் ei வரும். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி சார்ட் பண்ணி வச்சுருக்க இந்த ஏபியும் ஈக்குவலான்னு பார்ப்போம். இல்லை, ஸோ அடுத்த இதுக்கு போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து செக் பண்ணும். இருந்துச்சுன்னா இங்கே 2 போகும், இல்லைனா அடுத்த இது முடிகிற வரைக்கும் இதை லூப் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தது ஐயோட வேல்யூ என்ன 1. ஸோ இதை அப்படியே 1 வச்சு i = 1 வச்சு இதை அப்படியே திருப்பி அதே ஸ்டெப் பண்ணும். ஸோ இது கடைசி வரைக்கும் இது பண்ணிவிட்டு, அதாவது 7 வரைக்கும் இது பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வேல்யூவே அது டார்கெட்டே இது பண்ணலை அப்படின்னா கடைசியாக ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா நம்ம கண்டிஷன் ட்ரூ ஆகணும்னா கடைசியாக இது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து சார்ட்டிங் யூஸ் பண்ணி நம்ம பெர்முடேஷன் இதை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் வந்து அதுவும் சிம்பிள் மெத்தட் தான். ஸோ அது இதோட எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சார்ட்டிங் வந்து ஒரு வாட்டியும் நம்ம சார்ட் பண்ணும் போது இது வந்து இங்கேயும் நம்ம ஸ்ட்ரிங்குக்கு சார்ட் பண்ணுறோம். இது பெரிய வேல்யூவாக இருந்தால், ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப லாங் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்ட்ரிங்க்கும் நம்ம இங்கே சார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு இட்டரேஷனுக்கும் நம்ம இங்கே சார்ட் பண்ணிகிட்டு இருக்கனால அது வந்து ஸ்பேஸும் அதிகமாக எடுத்துக்கும், டைமும் எடுத்துக்கும். ஸோ அதனால் இது வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச்சில் நம்ம எஃபிஷியண்ட்டாக இதோட சால்வ் பண்ணலாம். ஸோ அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.